இப்படி ஆரம்பிக்கிறார். சீதக்கலவர் செந்தாமரைக்கும் பாத சிலம்பு வலை செய்பாட. சீதம்னா குளிர்ச்சி, கலவம்னா சந்தனம். பெருமான் திருவடி குளிர்ச்சியாய் இருக்கிறது. சந்தனம் மாதிரி இருக்கு, சந்தனம் சாத்தப்பட்டு இருக்கு. அதுல சிலம்பு போட்டிருக்காராம். அது பல இசை பாடுதான். என்ன அர்த்தம்? உலகத்துக்கு ஆரம்பம் சவுண்ட். There was sound at the beginning. பைபிள். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, அப்பர் சுவாமி வாக்கு. கதிர் வெடித்து பிளம்பு விட, கண்ணதாசன். அங்கிருந்து சூரிய மண்டலத்திலிருந்து பெரிய சத்தத்தோட பூமி விழுந்துச்சான். பின் பாங் தியரிங்கிறான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெடிச்சு விழுந்துச்சான். உலகத்துக்கு ஆரம்பம் என்ன? சத்தம். நடராஜா கையில என்ன வச்சிருப்பார்? உடுக்கை. சவுண்ட், படைத்தலுக்கு அடையாளம். முதல்ல எது கேட்குது? பிள்ளை பெருமானாகிற விநாயக பெருமானுடைய திருவடியில் சிலம்பு ஓசை கொடுக்குது. அதிலிருந்து தாண்டா உலகமே வந்தது. சீதக்கலவர் செந்தாமரை. அவர் திருவடி எப்படி? தாமரை. தமிழ் இலக்கியங்கள்ல தாமரைக்கு உள்ள இடம் வேற எதுக்கும் கிடையாது. முருகன் திருவடி எப்படி? தாமரை புரையும் காமர் சேவடி. சிவபெருமான் திருத்தோள் எப்படி? 1000 தாமரை போலும் 1000 சேவடியானும். எல்லாம் தாமரை. சிவபெருமான் அம்பாளுக்கு முகம் தாமரை. சிவபெருமான் உடம்பு போரா தாமரை. தமிழுக்கும் தாமரைக்கும் அந்த காலத்திலே தொடர்பு ரொம்ப உண்டு. இப்பதான் தமிழ்நாட்டுக்கும் தாமரைக்கும் தொடர்பு எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது மட்டும் நமக்கு நல்லா புரிஞ்சிருவே. அவங்க அத்தனை பாட்டும் தாமரை. முதல் வரி என்ன? சீதக்கலவ செந்தாமரை. மகாலட்சுமி இருக்கிறது செந்தாமரை, சரஸ்வதி இருக்கிறது வெண்தாமரை. சீதக்கலவ செந்தாமரைக்கும் பாத சிலம்பு பல இசை பாட. பொன்னரைஞான், இடுப்புல கட்டது அரைஞான். பூந்துகில் ஆடையும் வெள்ள வெளேர்னு ஆடை. எப்படி? சுக்குலம் பரதரம். சுக்குலம்னா வெள்ளை ஆடை, வெள்ளை நிறம். பெருமானுக்கு ஆடை வெள்ளை நிறம். சீதக்கலவர் செந்தாமரைக்கும் பாத சிலம்பு பல இசை பாட. பொன்னரை ஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தடகெரிப்ப. அழகான இடுப்பு, அதிலே இந்த ஆடை அழகாய் தெரிகிறது. சீதக்கலவர் செந்தாமரைக்கும் பாத சிலம்பு பல இசை பாட. பொன்னரை ஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தடகெரிப்ப. பேடை வயிறும். வைத்துக்கொள்ள உலகம் பூரா அடக்கமா. பெரும்பாரக்கோடும். கொம்பு தந்தான். பெரும்பாரக்கோடும் வேடமுகமும். ஞானமுகம். வேடமுகமும் விலங்கு செந்தூரமும். செந்தூரம் வச்சா சர்வ மங்களம். சீதாதேவி செந்தூரத்தை நெத்தியில வச்சிருந்தாளாம். ஆஞ்சநேய சுவாமி போய், அம்மா ஏன் செந்தூரம் வைக்கிறேன்னு கேட்டான். நான் செந்தூரம் வச்சா ராமச்சந்திர மூர்த்தி ரொம்ப நாளைக்கு இருப்பாரு. ஆஞ்சநேய என்ன பண்ணா? செந்தூரத்தை வாரி உடம்பு கூட பூசிட்டேன். ஏன்? அவர் ரொம்ப 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 நாளைக்கு இருக்கணும். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனா என்னமா பண்றீங்க? செந்தூரத்தை எடுத்து வைக்கிறீங்களா இல்லையா? பாத சிலம்பு பல இசை பாட. பொன்னரை ஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தடகெரிப்ப. பேடை வயிறும் பெரும்பாரக்கோடும். அது வேடிக்கை தெரியுமா? 2 தந்தம். ஒரு தந்தம் நல்லா இருக்கும், ஒரு தந்தம் ஒளிஞ்சிருக்கும். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், பிள்ளையார் மனுஷனா மிருகமா? உடம்பு மனுஷ உடம்பு, தலை யானை தலை. மனுஷனும் தான் மிருகமும் தான். சரி, யானை தலைன்னு திங்க. ஆனா பெண்ணா? ஆண் யானைக்கு 2 தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் கிடையாது, உள்ளதான் இருக்கு. இவருக்கு ஒரு தந்தம் இருக்கு, ஒரு தந்தம் இல்லை. ஒடிச்சு எழுதி விட்டாரு மகாபாரதத்தை. அப்ப ஆனா பெண்ணா? ஆணும் தான் பெண்ணும் தான். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். மகாபாரதத்தை எங்க எழுதினாரு? இமயமலையில் எழுதினார்.
இந்த பத்ரிநாத்னு போயிருக்கீங்களா? யாராவது கையை தூக்குங்க. சந்தோஷம். அதே அப்பா போயிருக்கீங்க. பத்ரிநாத்துக்கு மேல மானான்னு ஒரு குகை, 1 கிலோமீட்டர் மலையில ஏறணும். நான் ஏறினேன் 2005. இப்ப பயமா இருக்கு. அப்ப ஏறினேன். 1 கிலோமீட்டர் மேல ஏறினா சன்னியாசிகள் தவம் பண்றாங்க. நெகம் இவ்வளவு நீளத்துக்கு இருக்கு. மானா குகை. அந்த குகையிலிருந்து பார்த்தா ஒரு நதி மேல இருந்து அருவி விழுகுது. அருவி ஓடணும்ல, காணாம போச்சு. என்னடா? சரஸ்வதி நதி. அருவி விழுந்தது, பூமிக்குள்ள போயிடுச்சுங்க, காணாமுங்க. எங்க வெளியே வருது? அலகாபாத்ல பிரயாகையில உள்ளே ஒரு பக்கம் கங்கை, ஒரு பக்கம் யமுனை, கீழே இருந்து சரஸ்வதி. அது வரைக்கும் பூமிக்குள்ளே ஓடுது சரஸ்வதி நதி, பார்க்க முடியாது. சரஸ்வதி நதி கரையில ஒரு குகை. குகையிலே தான் வியாச பகவான் பாரதத்தை சொன்னார். பிள்ளையார கூப்பிட்டாராம். பிள்ளையாரே, நான் பாரதம் சொல்லுவேன், நீ எழுதணும். பிள்ளையார் சொன்னாராம், நான் எழுதிக்கிட்டே இருப்பேன், நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். வியாசர் சொன்னாராம், நீ அர்த்தம் புரிஞ்சுதான் எழுத. வியாசர் சொல்லிக்கிட்டே போவார். அர்த்தம் கடுமையா இருக்கிறாப்புல ஒரு வார்த்தையை போடுவார். பிள்ளையார் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்குள்ள இவர் அடுத்த சுலகத்தை ரெடி பண்ணி கொடுப்பார். எழுதிக்கிட்டே இருந்தாரா, எழுத்தாணி ஒளிஞ்சு வச்சு. அந்த ஆளு கொற்று அதை சொல்லிக்கிட்டே இருக்கார். சடக்குன்னு என்ன பண்ணாரு? தந்தத்தை முடிச்சு எழுத ஆரம்பிச்சார். பாரதத்தை மேது விழி விழி திகழ் கோடொடித்த நாடில் வரை வரைபவர் வானிரக்கணேசர் குவாகுவாகனர் இளையோனே. திருப்புகழ். இந்த பிள்ளையார் எழுதினார்ல, அந்த குகை அங்கே இருக்கு. குகையில பிள்ளையார் வடிவம் இருக்கு. பக்கத்திலே மகாபாரதம் சொன்ன வியாசர் வடிவம் இருக்கு. ஒரு டீ கடை இருக்கு. நம்ம கேரளத்துக்காரரு டீ கடை போட்டிருக்காரு. டீ கடைக்கு பேரு தெரியுமா? லாஸ்ட் டீ ஸ்டால் இன் இந்தியா. LAST, நாட் LOST. ஆமா, அதை தாண்டி குதிச்சா அந்த பக்கம் சீனா. கடைசி டீ ஸ்டால் அதுதான். அந்த இடத்துல எழுதினாராம் பிள்ளையார். ஒரு தந்தத்தை உடிச்சதுனால 1.5 தந்தம் தான் இருக்கு. இது உள்ள இருக்குது, வெளியில. வேடமுகமும் விலங்கு செந்தூரமும் 5 கரமும். பிள்ளையாருக்கு எத்தனை கையே? 5 கரமும் அங்குச பாசமும். ஒரு கையில அங்குசம், ஒரு கையில பாசம், வினைகளை மாற்றுவதற்கு. சீதக்கலவ செந்தா மறைப்பும் பாதச்சிலம்பு பலகிசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிராடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தடையடிப்பர் வேடை வயிறும் பெரும்பாரக்கோடு வேடமுகமும் விலங்கு செந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். பிள்ளையார் என்ன நிறம்? சிவப்பு. அப்பா சிவப்பு. சிவபெருமான் நல்ல சிவப்பு. முருகப்பெருமான் சிவப்பு. அம்மா சிவபெருமான் பொன்னரம். மீனாட்சி என்னரம். பிள்ளையார் என்ன நிறம்? யானை என்ன நிறம்? நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். குழு கலர். நாங்கள்லாம் பிளாக் இல்ல, புரியுதா? நாங்கள்லாம் என்ன கலர்? ப்ளூ கலர். ஆப்பிரிக்காவில் போனத்தான் பிளாக் பார்க்கலாம். பிளாக் என்ன? அட்டகரியா தொட்ட ஒட்டி, அதான் பிளாக். அம்பாள் என்ன நிறம்? நீல நிறம். ராமர் என்ன நிறம்? நீல நிறம். பச்சைமா மலை போல் மேனி நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான். அப்போ நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும். தொங்குது, வாய் தொங்குது. 4 புயமும். இருன்னா கனமான, கனமான 4 புயம். இங்கிட்ட 2 கை, இங்க 2 கை. இப்போ ஒண்ணு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்றேன். எல்லா பிள்ளையாருக்கு எத்தனை கையே? 4, தும்பிக்கை 5. நம்ம கற்பக பிள்ளையாருக்கு எத்தனை கை? 3 கை. ஒரு கையில சிவலிங்கம், ஒரு கை இடுப்புல இருக்கும். தும்பிக்கை 3. மனுஷனுக்கு எத்தனை கை? ஆரம்பத்தில்
மனிதர்களால் உருவாக்கப்பட்ட திருமேனி கற்பக பிள்ளையார். வேற எங்கேயும் இப்படி அமைப்பு கிடையாது. தாய்லாந்துல ஒரு வடிவம் இருக்கு, குன்னக்குடியிலே ஒரு சிலை இருக்கு. ஆனா மூல விக்கிரகமாக புடைப்பு சிற்பமாக இருப்பது நம்ம கற்பக பிள்ளையார். நான்கிரவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும். சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு? பிள்ளையாருக்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. சிவபெருமான் இசைக்கொள்ட்டு பிள்ளையார் மறக்காதீங்க. 3 கண்ணும் மும்மத சுவடும். யானைக்கு மதம் பெருகும், 3 மதம் பெருகும். அது பெருகிட்டா யானைக்கு வேகம் வந்துடும். 3 கண்ணும் மும்மத சுவடும் 2 செவியும். அடிச்சா காத்து வரும், அவ்வளவு பெரிய காது. இலங்கு பொன்முடியும் மணிமுடி. 3 கண்ணும் மும்மத சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும். திரண்ட முப்புரிநூல் திகழ் மொழி மார்பும். மார்பல முப்புரி நூல். ஒரு கேள்வி கேட்கிறேன், முடிச்சிருவேன். பிள்ளையார் பற்றி பிள்ளையாருக்கு பூநூல் உண்டா இல்லையா? இல்லை. ஆரம்பம். பின்னால வந்த பிள்ளையாருக்கெல்லாம் உண்டு. 3 கண்ணும் மும்மத சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும். திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளி மார்பும். சொற்பதம் கடந்த துரிய விஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே. பாட்டு நிறைய போய் மூலாதாரத்தின் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன். அமுத நிலையும் ஆதித்தல் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 2 நிலையும். இன்னொன்னு சொல்றாரு, நான் எங்கெங்க தொட்டுக்கிட்டு போறேன். புரியட்ட காயம். அது என்ன புரியட்ட காயம்? நான் இருக்கிறேன், உடம்பு உயிரும் சேர்ந்து இருக்கு. பிரிஞ்சிட்டா என்ன ஆகும்? உயிர் தனியா போயிடும். 8 சமாச்சாரம் விலகி போயிடும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மனம், சித்தம், புத்தி. இந்த உடம்புல தண்ணி இருக்கு, இந்த உடம்புல காத்து இருக்கு, ஆகாசத்தை அடைச்சிட்டு இருக்கு. இவ்வளவுதான் இறந்து போனா போயிடும். கொண்டு போய் போட்டு முடிச்சிடறோம்ல. இதோட மனம், புத்தி, சித்தம் எல்லாம் போயிடும். இந்த 8 தனியா நிற்கும். அடுத்த பிறவி எடுக்கிறோம்ல, கப்புன்னு வந்து போச்சு. அப்ப இந்த மனசு அங்க வரும். புரியுதா? இப்போ இன்னொன்னு கேட்கவா? நல்லா சாப்பிட்டீங்களா இல்லையா? காலம்பர சிக்கன் சாப்பிட்டீங்களா இல்லையா? மத்தியானம் நல்லா சாப்பிட போறீங்க. இந்த சாப்பாடு எத்தனை மணி நேரத்துக்கு உடம்புல நிற்கும்? இங்க உட்கார்ந்து விநாயகர் ராயவால் கேட்கிறீங்க, இந்த அறிவு எத்தனை காலத்துக்கு மனசுல நிற்கும்? சொல்லுங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவியிலையும் வந்து ஒட்டிக்கும். திருவள்ளுவர் சொல்கிறார், ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. 7 பிறவியிலையும் வந்து கப்புன்னு புடிச்சுக்குவான். அதனாலதான் சொல்லுவான், சாப்பாடு போடுற இடத்துக்கு போகாம இருக்கலாம், அறிவு கொடுக்கிற இடத்துக்கு போகாம இருக்கலாம். அறிவு எப்போ? 7 ஜென்மத்துக்கு நம்மளக்கூடாது. இப்ப கேட்கிறீங்களா? இந்த மனசு தானே அடுத்த பிறவியிலே வந்து ஒட்டிக்குது. புரி அட்ட காயம்னா என்ன அர்த்தம்? 8 சமாச்சாரம் அப்படியே போய் ஒட்டிக்கும். என்ன 8? வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, நீராகி, அப்புறம் மனம், புத்தி, சித்தம். 8 அப்படியே அடுத்த பிறவிக்கு கண்டினியூ ஆகும். எல்லாம் எத்தனை ஞானங்கள் இது. புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கபாலவாயில். அது என்ன கபாலவாயில்? பிரமரந்தர ஸ்தானம். இது துறக்கணும் ஞானிக்கு. இறக்கிற போது சில பேரு கண்ணை திறந்துட்டு கிடந்தாங்க. உயிர் கண் வழியா போச்சுன்னு அர்த்தம். அடுத்த பிறவியிலே கண்ணுக்கு இனிமையா பார்த்துட்டு. சில பேருக்கு மூக்கு வடைச்சிருக்கும், மூக்கு வழியா போச்சுன்னு அர்த்தம். அடுத்த பிறவியிலே சந்தனம், ஊதுவத்தி
கமகமான்னு உட்கார்ந்துருப்பேன். சில பேருக்கு காது வழியா போடும். அடுத்த பிறவியில நல்ல கச்சேரி கேட்பேன். வாயை திறந்துட்டு ரொம்ப பேர் கிடக்கிறேன். அடுத்த பிறவியில டேஸ்டா சாப்பிடுவேன். பொப்போல் திறந்து கிடக்கும். அடுத்த பிறவியில நிறைய சாப்பிடுவேன். எந்த துவாரத்தின் வழியாக உயிர் போயிற்றோ அந்த துவாரத்துக்குரிய இன்பத்தை அடுத்த பிறவியில் அனுபவிப்பான். அதிகமாக சில பேருக்கு உச்சந்தலை பிரமரந்தர ஸ்தானம் கபாலத்தின் வழியாக போனால் அடுத்த பிறவி கிடையாது. இது வழியா போகணும். நம் ஊர் சாமியார்கள் சன்னியாசிக்கெல்லாம் இது வழியா போகணும்னு அர்த்தம். சன்னியாசியா இருந்தா போகமாட்டேங்குது. அதுக்காக என்ன பண்றாங்க? சாமியாருக்கு தலையில தேங்காய் உடைக்கிறாங்க. அப்படியாவது உடையட்டும், தேங்காய் தான் உடையுது. கிருபானந்த வாரியார் சுவாமி இமயமலையை ஒட்டி அமர்நாத்துக்கு போன ஒரு சாமியாரை பார்த்தார். அவர்கிட்ட ஒரு மணி இருக்கு. இது என்ன மணி? சிகாமணி. என்ன சொல்றீங்க? பல ஆண்டுகள் பிரம்மச்சரியத்தோடு யோகாவில் தியானம் பண்ணினார். உடம்பிலே உள்ள சத்து மேலே கிளம்பி கபாலத்தின் வழியாக வெளியில் வரும் அந்த மணிக்கு சிகாமணின்னு பேரு. கால் மாட்டுல வச்சா தலைமாட்டுக்கு போயிடும். பைரவன் கோயில்ல அடிஞ்சி மரம்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கொட்டை கீழே விழுந்தா மரம் இழுத்துக்கிட்டுரும். திரும்ப ஒட்டிக்கிட்டா இன்னும் இருக்கு. 2-3 மரம் வச்சிருக்காங்க. கிளிச்சல்பட்டி ஆட்சி கொண்டாந்து வச்ச மரம் அந்த காலத்துல அழிஞ்சு. அது மாதிரி உடனே இழுத்துக்கும். மூலாதாரத்தின் 3 கனல் இவ்வளவெல்லாம் செய்யும். கடைசி விநாயக பெருமானை பத்தி ஒரு சிறப்பை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு சிறப்பு. ரொம்ப நல்லா கேட்குறீங்க. இது சாதாரண மக்கள் கேட்க முடியாது. இது பூரா ஞானம், இது பூரா யோகம். அட்டாங்க யோகத்தில் ஒரு பகுதி பிராணாயாமா. யமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு 8 படி. அதையெல்லாம் அவர் சொல்றார். நம்முடைய ஔவையார் இதையெல்லாம் சொல்றார். பிள்ளையாரை பத்தி ஒரு செய்தி மட்டும் சொல்லி இந்த உரையை பிள்ளையார் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறோம். மே மாசம் நல்ல வெயில். ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கிறான். ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு மரம், நல்ல அழகான மரம், மரத்துக்கு கீழே வந்தான். அப்படி சாஞ்சான். அப்பா ரொம்ப வேர்க்குதேன்னு நினைச்சான். காத்தடிக்க ஆரம்பிச்சு. காத்துன்னா என்ன காற்று? தென்றல் காற்று. புரியுதா? வடக்கே இருந்து வந்தா வாடை, கிழக்கே இருந்து வந்தா கொண்டல், மேற்கே இருந்து வந்தா மேல் காற்று, தெற்கில இருந்து வந்தா தென்றல். தென்றல் அடிச்சா உடம்பு நல்லா இருக்கும். நடராஜா எந்த பக்கம் பார்த்து ஆடுறாரு? தெற்கு. ஏன் ஆடுறவருக்கு தென்றல் காற்று மூச்சுல பட்டா நல்லா இருக்கும். விவரம் இல்லாமல ஆடுறாரு. நமக்கே இவ்வளவு விவரம் இருக்கு, அவருக்கு இருக்கதா? இன்னும் ஒண்ணு, தமிழ் இங்க இருந்து தானே வருது, தென்னாட்டில இருந்து. பாடுறவன் பக்கம் தானே ஆடுறவன் பார்த்து ஆடுவான். அதனால தென்னாட்டை பார்த்து ஆடுறாராம். சரி, என்ன சொல்ல வந்தேன்? நமக்கு தென்றல் காற்று அவனுக்கு அடிச்சது. அட நல்ல காற்று அடிச்சு. தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைச்சா தேவை நினைச்சானா தண்ணி வந்துருச்சு. அட பசிக்குது, கொஞ்சம் சோறு கிடைச்சா தேவை. எதிர்த்தாப்புல அருமையா சாப்பாடு வந்துருச்சு. போட்டு சாப்பிட வேண்டியதானே இந்த புத்தி. சாப்பாடை பரிமாறுறதுக்கு ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா தேவை. அதுவும் பொண்ணு அழகா இருக்கணுமா இவன் சோறு பரிமாறுறதுக்கு. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? தாய் கையினாலேயோ சகோதரி கையினாலேயோ மனைவி கையினாலேயோ சாப்பிட்டா அந்த சோறு இனிமை. சமயக்காரன் கையினால சாப்பிட்டா அது சாபம், வேற விஷயம். ஏன்னா இவங்க சோறு போடுற பொழுது பிரியமா சோறு போடுவாங்க. என்ன நினைச்சான்? ஒரு அழகான பொண்ணு வந்துருச்சு. அருமையான தலைவாழை எதை போட்டு இவனுக்கு எல்லாம் பரிமாற இவன் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டான். தூக்கம் வருது, உண்ட மயக்கம். ஒரு கட்டிலும் மெத்தையும் இருந்தா தேவையில்லை. படுத்தான்.
இது வரைக்கும் ஒழுங்கா நினைச்சாங்க. இந்த கிறுக்கு புத்தி என்ன நினைச்சே தெரியுமா? இது ராமகிருஷ்ணர் சொன்ன கதை. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் நினைக்க மாட்டாரு. என்ன நினைச்சா, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதே. ஒரு புலி வந்து என் மேல பாஞ்சு அழுத்திவிட்டா, புலி வந்தது பாஞ்சுது. ஏன்னா இவன் உட்கார்ந்திருந்த மரம் கற்பக மரம். கற்பக மரத்துக்கு கீழே இருந்து என்ன நினைச்சாலும் நடக்கும். கடவுள் கற்பக மரம். கீழே உட்கார்ந்து நல்ல சிந்தனை செய்யுங்கள், நடக்கும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும். இருங்க. இந்த கற்பக மரத்துக்கு வறுமை வந்துருச்சு. நினைச்சதை கொடுக்கிற கற்பக மரம் எங்க போகுமா? நேர பிள்ளையார் கொட்டிக்கு போய் கற்பக பிள்ளையார் காலில் விழுந்துருமா? அவர் தான் இதுக்குள்ள வறுமையை தீர்த்து வைப்பாராம். எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கிற கற்பக மரத்துக்கே வறுமை வந்தால் அந்த வறுமையையும் தீர்க்கக்கூடியவர் கற்பக பிள்ளையார். யாரு பாடுறா? கோவிலூர் ஆண்டவர். கோயிலூர் கோயிலை கட்டினாரே 1818 ஒட்டி கோவிலூர் ஆண்டவர் முத்துராமலிங்க ஞான தேசிகர். அவர் பாடுகிறார், முற்பவத்தில் யான் புரிந்த தீவினைகள் முழுதகத்து முகத்தினானை அற்ப சுகத்தினை எடுத்தார் ஐங்கரனை விற்பவம் அகற்றும் கோவை சொற்பொழுது புரியாத வணிகர் குலம் தினம் வணங்கும் துணைத்தாளானை கற்பகத்தின் மிடியகற்றும். மிடின்னா வறுமை. சல்வார் கம்பீஸ் மிடி இல்லை. கற்பகத்தின் மிடியகற்றும் கற்பகமாம் விநாயகனை கருத்துள் வைப்பாம். மற்ற தெய்வங்களை கும்பிடுறதை விட பிள்ளையார கும்பிடுறது ரொம்ப எளிது. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எழுதுகிறார், முருகப்பெருமானை வைத்து கும்பிட வேண்டும் என்றால் முறையாக மருந்து சாத்தி, அட்டமங்கலங்கள் 8 மருந்துகள் எல்லாம் சாத்தி, அப்பொழுதுதான் அவருக்கு தெய்வத்தன்மை வரும். கும்பிட வேண்டும். நம்ம கோயில்ல கும்பாபிஷேகம் பண்றோம்ல, 8 மருந்து சாத்திர மாட்டீங்க. சிவபெருமானை கும்பிடணும்னா மருந்து சாத்தித்தான் கும்பிடணும். முருகனை கும்பிடணும்னா மருந்து சாத்தித்தான் கும்பிடணும். திருமாலை கும்பிடணும்னா மருந்து சாத்தித்தான் கும்பிடணும். பிள்ளையார ஒன்று கூட வேண்டாம். வெறும் பிள்ளையார வச்சா அவர் பெரும் பிள்ளையார மாறி போயிடுவார். ஒரு பையில ஒரு படம் வச்சிருந்தா போதும். எந்த விதமான ஏற்பாடுகளையும் கருதாமல் பிள்ளையார் மண்ணில பிடிக்கலாம், மரத்துல பிடிக்கலாம், மஞ்சள்ல பிடிக்கலாம், இதுல வேணாலும் பிடிக்கலாம். எளிமையான தெய்வத்துக்கு பெயர் விநாயகன். முடிக்கிறேன். இதுக்கு என்ன பேரு? விநாயகர் ராகவன். விநாயகன்னா என்ன அர்த்தம்? நாயகன்னா தலைவன், இன்னொரு அர்த்தம் கணவன். நாயகன்னா கணவன். விநாயகன் அப்படின்னா ஈடு இணை இல்லாத தலைவன். வி சேத்தா ஓமை இல்லைன்னு அர்த்தம். விருகம்னா வீடு, விக்கிரகம்னா ஈடு இணை இல்லாத வீடு. பூதின்னா செல்வம், விபூதின்னா ஈடு இணை இல்லாத செல்வம். நாயகன்னா தலைவன், விநாயகன்னா ஈடு இணை இல்லாத தலைவன். பிள்ளையார் எங்கே இருப்பார்? எல்லா இடத்திலையும் இருப்பார். என்ன கேட்டார் கொடுப்பார், என்ன கேட்டாலும் கொடுப்பார். வேடமுகத்து விநாயகனை தொட வாழ்வு மிகுத்து வரும், வெற்றி முகத்து வேலவனை தொட புத்தி மிகுத்து வரும். வெள்ளை கொம்பன் விநாயகனை தொட துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே, அப்ப முப்பழம் அமுது செய்தருடைய தொப்பையப்பனை தொட வினை அருமை. கடைசி எப்படி முடிக்கிற அப்பையார்? சத்தத்தினுள்ளே சதாசிவங்காட்டி. ஓம் நம சிவாய, அதான் சத்தம். அதிலே சதாசிவம் காட்சி. சத்தத்தினுள்ளே சதாசிவங்காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி. இங்கதான் சிவலிங்கம். ஞானிகள் யோகிகள் கடைசி காலத்திலே சிவலிங்கமாக மாறுவார்கள். திருவற்றியூரிலே பட்டினத்தடிகள் சிவலிங்கமாக மாறினார். கடைசி காட்சி சிவலிங்கம். சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவுக்கு அணுவாய்
அப்பாலுக்கு அப்பாலாய் அனுபவடன் சின்னவர், அப்பாலுக்கு அப்பாலாய் இருப்பவர், கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி. கரும்புக்கு 3 கண்ணு இருக்கும், இவருக்கு 3 கண்ணு, 3 கண். கரும்பு இவரு யானைக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும். கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் வழங்க நிறுத்தி. விபூதி பூச, விபூதி பூச பூச உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. வேட நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி. அடியார்கள் கூட்டத்தோட நம்மளை சேர்த்து வைப்பார். இவ்வளவு நேரம் வச்சாரா இல்லையா? கூடும் அன்பர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து. 5 அக்கரம், 5 எழுத்து என்ன சொல்லுங்க? 5 எழுத்து என்ன? நமச்சிவாய. நமச்சிவாயவா சிவாய நமவா? 2 5 எழுத்து தானே. மாணிக்க வாசகர் நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பிப்பாரா? கடைசி 555வது பாட்டுல நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். ஆமா, நமசிவாயங்கிறது தேவையா, சிவாய நமங்கிறது தேவையா? 2 இங்க கூடாது. ஆகா ஆகா. அதுக்கு தானமா கேள்வி கேட்கிறேன். வினாவும் நாமே விடையும். திருமூலர் திருமந்திரத்துல சொல்றார், நமசிவாயன்னு சொன்னால் இக சௌபாக்கியம் கிடைக்கும். பணங்காசு, கொண்டாட்டி உள்ள, MP பதவி, 40க்கு 40 எல்லாம் கிடைக்கும். புரியுதா? தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நமசிவாயன்னு சொன்னா எல்லா இக சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பாங்க. இதுவா அதுவா?